நான் சாக போறோம்னு தெரிஞ்சிருந்துமே ஒருத்தன் போருக்கு போனா அப்படின்னா அவனை வீரன்னு சொல்றதா இல்ல தியாகின்னு சொல்றதா? கர்ணனை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு சமாதான தூது பேசுறதுக்காக வந்திருப்பாரு. ஆனா துரியோதனன் அதை ஏத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் திரும்பி அங்கிருந்து கிளம்பி போறப்போ கர்ணனை கூப்பிட்டு, குந்தியோட மூத்த மகன் நீதான், அதனால அரியணைக்கு உகந்தவன் நீதான், இந்த பூமியவே நீதான் ஆளணும், பாண்டவர்கள் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு நிறைய சொன்னாரு. ஆனா கர்ணனோ, நீங்க சொன்ன மாதிரி குந்தியோட மூத்த மகன் நான் தான் தெரிஞ்சா யுதிஷ்டன் கண்டிப்பா அரியணையை எனக்கு தான் கொடுப்பான், அதுல எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஆனா அப்படியே கிடைச்சாலும் அடுத்த நொடியே அந்த ராஜ்யத்தை துரியோதனனோட காலடியில கொண்டு போய் தான் நான் போடுவேன். அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட வந்து கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தென்பட்ட சகுனங்களை வச்சே பாக்குறப்ப போர்னு ஒண்ணு நடக்கதான் போகுது. இந்த போரோட முடிவுல துரியோதனன் அழிய போறது என்னமோ உறுதி. நானுமே கொல்லப்படுவேன், பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்குமே நல்லா புரியுது. ஆனா என்ன நம்பியிருக்க துரியோதனனுக்காக அர்ஜுனனை எதிர்த்து நான் சாகர வரைக்கும் சண்டை செய்ய தான் போறேன். நீங்க வேணா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. இந்த போர்ல இறந்து போறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. அப்புறம் இந்த உரையாடல் நமக்குள்ளே இருக்கட்டும், போய் அர்ஜுனனை கூட்டிட்டு வாங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் யுத்தத்துக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்ணன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாருங்க. அப்புறம் அன்னைக்கு அவங்க 2 பேரும் நிறையவே பேசுறாங்க. அது எல்லாத்தையும் கீழக்க முழு எபிசோட்ல போய் பாருங்க. இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடரும் மகாபாரதம்.